இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா, கால் முளைத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம வீடியோஸாக வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்து, இயற்கையாக தோன்றின எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு கதை இருக்கும். அந்த ஊரில் உள்ள எல்லா கதைகளுமே வந்து தொகுத்து இந்த இதில் போட்டிருக்காங்க. ஊர்னா வந்து அது வேறு நாடாக இருக்கலாம், அலாஸ்காவாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு பிலிப்பைன்ஸாக இருக்கலாம், வெஸ்ட் இண்டீஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா நாட்டிலேயே உள்ள பூர்வ குடிமக்கள் வந்து ஒரு கதையை நம்புகிறாங்க. மழை ஏன் வருது அப்படின்றதுக்கும், வானவியலுக்கு வந்து ஏன் இவ்வளோ நிறம் இருக்குது அப்படின்றதுக்கும், கிளி ஏன் பேசுதுன்னு சொல்கிறதுக்கும், சிலந்தி ஏன் பூச்சியை பிடிக்குதுன்னு சொல்கிறதுக்கும், சூரியன் சந்திரன் ஏன் உருவாகுதுன்னு சொல்கிறதுக்கு வந்து ஒரு கதை வந்து ஒரு பூர்வ குடிமக்கள் வந்து வச்சுருக்காங்க. அந்த கதை எல்லாத்தையுமே வந்து தொகுத்து தான் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. சின்ன பசங்க படிக்கிற மாதிரி வந்து அழகாக கதையே எவ்வளோ தான் இருக்கும், அது எந்த ஊரில் நம்புறாங்கன்றது இங்கே இருக்கும். ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த புக்கு. அதில் இருந்தால் நம்ம ஒரு நாளைக்கு ரெண்டு கதையாக பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற 2 கதை என்னென்னா, சிலந்தி ஏன் பூச்சிகளை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி, சிலந்தி ஏன் வந்து பூச்சியெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு வந்து அழகாக ஒரு கதை சொல்லியிருக்காங்க. என்னென்னா, பூச்சிகள் பறவைகள் யாவும் கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் ஒரு நாள் ஆணையிட்டார். அதனால் பூச்சிகள் படித்து அறிவாளியாகிவிட்டன. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, பூச்சிகள் பறவைகள்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து ஆணையிட்டிருக்காரு. அதனால் வந்து பூச்சிகள் பறவைகள் எல்லாமே வந்து படிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. சிலந்திக்கு என்னென்னா வந்து நம்மளால் படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பூச்சிகள்கிட்ட போய் கேட்டிருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு, நாங்களும் கற்றுக்குறோம், நானும் உன்னையுமே அறிவாளி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பூச்சி என்ன பண்ணியிருக்கு, மறுப்பு தெரிவிச்சிருக்கு. அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது, ரொம்ப மறுப்பு தெரிவிச்சிருக்கு. அதனால் சிலந்தி என்ன பண்ணியிருக்கு, கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருந்து பார்த்துருக்கு. இதுக்கு மேலே முடியாது, இதுங்களும் சொல்லிக் கொடுக்க மாட்டேதுங்க. ஒருவேளை நம்ம படித்து தெரிஞ்சுக்கிறத விட ஆல்ரெடி பூச்சிகள்லாம் படிச்சுக்கிட்டு ரொம்ப அறிவாளியாக இருக்குங்களா, அந்த பூச்சியை பிடிச்சி தின்ட்டா நம்மளுமே அறிவாளி ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு பூச்சியெல்லாம் பிடிச்சி திங்க ஆரம்பிச்சிருச்சான் சிலந்தி. ஸோ அதில் இருந்தால் வந்து சிலந்திகள் வந்து பூச்சியை வந்து திங்க ஆரம்பிச்சிருது தான். ஏன்னா சிலந்திகள் வந்து அறிவாளி ஆகிறதுக்காக ஆல்ரெடி படித்து அறிவாளியாக இருந்து தனக்கு சொல்லித்தர மாட்டேன்னு சொன்ன பூச்சிகளை நம்மளே சாப்பிட்டுட்டா நம்மளே அறிவாளி ஆயிடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து சிலந்திகள் வந்து பூச்சியை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லி சைனாவில் இந்த கதையை நம்புகிறாங்களா அப்படின்றது தான் இங்கே போட்டிருக்காங்க. சிலந்தி தானும் கல்வி கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பூச்சிகளிடம் தனக்கு பாடம் சொல்லித் தருமாறு கேட்டது. பூச்சி அதற்கு, நீ ஒரு முட்டாள், உனக்கு எதற்கு படிப்பு என்று கேலி செய்தது. சிலந்தி பல நாட்கள் யோசித்துவிட்டு பிறகு படித்த பூச்சிகளை பிடித்து தின்றுவிட்டால் தான் அறிவாளியாக விடலாம் என்று முடிவு செய்தது. அன்றிலிருந்து தான் சிலந்திகள் பூச்சிகளை பிடித்து தின்ன துவங்கின. சைனா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுதான் நம்ம பார்க்க வந்த முதல் கதை. 2வது கதை என்னென்னா வந்து, கிளிகள் நாம் சொல்வதை திரும்ப சொல்வதேன். கிளிகள் வந்து நாம் சொல்கிறது ஏன் அது திருப்பி சொல்லுது, வேறு எந்த விலங்குகளுமே வந்து பெருசாக சொல்கிறது இல்லை. கிளிகளை மட்டும் தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க, சொன்னதே சொல்லுமாம், அந்த கிளிப்பிள்ளைலாம் சொல்லுவாங்கள்ல சம்திங். ஸோ ஒரு காலத்தில் கிளிகள் சாஸ்திரங்கள் வேதங்கள் யாவும் படித்து சுத்தமாக பேசும் சக்தி படைத்திருந்தன. இதனால் பறவைகளில் கிளிக்கு மட்டும் அதிக மரியாதை. யாருடைய காரியம் என்றாலும் கிளிகள் தலையிட்டு பேசும், நியாயம் சொல்லும். இதனால் அவைகளுக்கு கர்வம் மிக அதிகமாகியது. ஒரு நாள் சேவல் ஒன்று பறந்து போய் வயலில் விளைந்திருந்த தானியத்தை திருடு சாப்பிட்டு விட்டது. இதை கண்டு துரத்திய ஆட்களிடம் சேவல் பிடிபட்டு விட்டது. ஸோ இந்த மாதிரி கிளிகள் ஏன் நம்ம சொல்கிறது வந்து சொல்லுது அப்படின்னா வந்து, ஒரு டயத்தில் வந்து கிளிகள் வந்து சாஸ்திரங்கள் வேதங்கள்லாம் படித்து ரொம்ப சக்தி படைச்சதாக இருந்திருக்கு, நிறைய நியாயதர்மம்லாம் பேசிகிட்டு இருந்ததுக்கு. அதனால் வந்து கிளிகள் வந்து அந்த இனங்கள்லேயே வந்து அந்த பறவை இனங்களே வந்து நம்ம தான் ரொம்ப கெத்து அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டயத்தில் சேவல் என்ன பண்ணியிருக்கு, பக்கத்து விளைநிலத்தில் போய் ஒரு தானியம் வந்து விளைஞ்சிருக்கு, அதை சாப்பிட்டுருச்சு. சாப்பிட்டுட்டு வந்து சேவல் வந்து எஸ்கேப் போக பார்த்துருக்கு. அந்த ஆட்கள்லாம் பிடிச்சிட்றாங்க, அந்த விளைநிலங்கள் உரிமையாளர்கள்லாம் வந்து அந்த சேவலை பிடிச்சிட்றாங்க. அப்போ தான் வந்து நம்ம கிளி வந்து நியாயம் பேச வருது. ஏன்னா அதுதான் வந்து சாஸ்திரங்கள் அந்த வேதங்கள்லாம் படிச்சிருக்குல்ல, ஏன்னா அதுதான் நிறைய நியாய தர்மம் பேசுதில்ல, அது வந்து நியாயம் பேச வருது. என்ன ஆச்சுன்னொடனே அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து சேவல் என்னோட தானியங்கள்லாம் வந்து சாப்பிட்ருச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து கிளி வந்து என்ன பண்ணியிருக்கு, சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அதுக்கு வந்து சேவல் வந்து கிளியை வந்து ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கு. நீ தான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பேசி அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சொல்லியிருக்கு, இல்லை நான் சாப்பிடல, ஸோ அந்த தானியங்கள்லாம் வந்து விளைஞ்சிருச்சான்னு சொல்லி நான் சும்மா செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கு. உடனே கிளி என்ன பண்ணியிருக்கு, ஓகே நம்மளை தான் இவங்க சேவல் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிருச்சு, அதனால் வந்து நம்ம சேவல் பக்கத்தே நியாயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு, இல்லை அதுதான் சாப்பிடலன்னு சொல்லுதில்ல, அதனால் நீ தான் வந்து சேவலை பிடிச்சதுக்கு மன்னிப்பு கேட்டுன்னு சொல்லி அந்த நிலம் உரிமையாளர்களை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லிச்சு. அவர் வந்து மன்னிப்பு கேட்டார். ஆனாலும் வந்து அவருக்கு வந்து இதில் பெருசாக உடன்பாடு இல்லை. கடவுள்கிட்ட போய் நம்ம நியாயம் கேட்கணும்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. கடவுளை அவர் தெரியவே இல்லை, பார்க்கவே முடியல, ரொம்ப நாளாக போயிட்டு இருக்காரு. ஒரு டயத்தில் வந்து கடவுளே உன்னை நான் எப்போ தான் பார்க்க போகிறேன்னு சொல்லி ரொம்ப டயர்டாக மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். உடனே நம்ம கடவுள் வந்து மறுபடியும் இறங்கி வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னோன்னே இந்த மாதிரி பிரச்சனையை சொல்லியிருக்காரு. உடனே வந்து கடவுள் வந்து ரொம்ப கடுப்பாகி, தப்பு வந்து சேவல் மேலே, ஆனால் ஏன் வந்து இந்த கிளி வந்து இப்படி ஓவராக வந்து வேதங்கள் சாஸ்திரங்கள் படித்தனால அதை பற்றி சேவல் வந்து கிளியை பற்றி புகழ்ந்து பேசுறதுனால வந்து கிளி இப்படி வந்து தப்பான ஒரு தீர்ப்பு கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி, இனிமேல் கிளி வந்து நீ பேசவே கூடாது, நீ ஏன் வந்து தனியாக பேசக்கூடாது, நீ ஏன்
தனியாக பேச செஞ்சதால் தானே வந்து இந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்தில் பண்ணுற, அதனால் நீ பேசவே கூடாது, மனுஷங்க என்ன பேசுகிறாங்களோ அதை தான் இனிமேல் நீ பேசணும் அப்படின்னு சொல்லி கிளிக்கு வந்து சாபம் விட்டுட்டாங்களாம். அதனால தான் கிளி வந்து நம்ம பேசுகிறத வந்து கிளி பேசுதான். அப்புறமே அந்த சேவலுக்கு என்ன பண்ணுறாங்களா, என்ன தான் நீ சேவலாக இருந்தாலும், நீ உனக்கு ரெக்கையாக இருந்தாலும் வந்து உன்னால் வந்து பெரிய அளவுக்கு பறக்க முடியாது, பறக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்குமே சாபம் விட்டுட்டாங்களாம். ஸோ இதனால தான் வந்து கிளிகள் வந்து நம்ம சொல்கிறத மட்டும் தான் சொல்லுதான், அதான் தனியாக பேசுகிறது இல்லையா, சேவல் வந்து பெருசாக வந்து பறக்கிறது இல்லையா. இதுதான் வந்து கதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதையுமே நான் வாசிக்கிறேன். இதை கண்டு துரத்திய ஆட்களிடம் சேவல் பிடிபட்டு விட்டது. நியாயம் பேசுவதற்காக வந்த கிளிகள் சேவலிடம் ஏன் திருடின என கேட்கவே புகழ்ந்து பேசி நீங்கள் தான் உலகத்திலேயே பெரிய ஆள் என பாராட்டிவிட்டு நான் திருடவில்லை, தானியம் விளைந்து விட்டதா என கொத்தி பார்த்ததாக சொன்னது. புகழ்ச்சியால் பெருமை கொண்ட கிளி சேவல் திருடவில்லை என சொல்லி விவசாயியை சேவலிடம் மன்னிப்பு கேட்க சொன்னது. விவசாயி மன வருத்தத்தோடு கடவுளிடம் போய் நியாயம் கேட்க சென்றான். பல மாதங்கள் ஆகியும் கடவுளை காண முடியவில்லை. பசியும் தாகமும் வாட்டியது. அவன் போகுமிடமெல்லாம் கிளிகள் பரிகாசம் செய்தன. இறுதியில் கடவுளை அழைத்தபடி மயங்கி விழுந்தான். கடவுள் எதிரே தோன்றி அவனை எழுப்பினார். அவன் தனக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் கடவுள் கிளிகளை கூப்பிட்டு அனுப்பினார். கிளிகள் தாங்கள் தந்த தீர்ப்பு தான் சரி என சாஸ்திரங்கள் தர்க்கங்கள் முன்வைத்ததோடு அகம்பாவமாக கடவுள் இதில் தலையிட முடியாது என்றன. கடவுள் கோபத்தோடு இனி உன்னால் தானாக பேச முடியாது, மற்றவர்கள் சொல்வதைத்தான் திரும்ப சொல்வாய் என சபித்துவிட்டு இனி சேவலால் ரெக்கை இருந்தாலும் பறந்து போக முடியாது என தண்டனை கொடுத்தார். அன்று முதலே கிளிகள் நாம் சொல்வதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்கின்றன அப்படின்னு சொல்லி இந்தோனேஷியாவில் வந்து இந்த கதையை நம்புகிறாங்கன்றது தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா வந்து நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த 2 கதைகள் வந்து பார்ப்போம். அது என்ன கதைகள்னு சொல்லிட்டு மட்டும் நான் சொல்லிடுறேன், அந்த டைட்டில் மட்டும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஏரிகள் எப்படி உருவாகினன்றதுக்கு வந்து நியூசிலாந்தில் ஒரு கதை, ஏரிகள் எப்படி உருவாகின அப்படின்னு சொல்லி நியூசிலாந்தில் ஒரு கதை சொல்கிறாங்க. காட்டுப்பூனை எப்படி வீட்டு பூனை ஆனது, காட்டில் மட்டும்தான் இருந்திருக்கு பூனை, அது வந்து வீட்டு பூனை எப்படி ஆச்சு அப்படின்றதுக்கு வந்து ஆப்பிரிக்காவில் வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாய்ப்பு இருந்தால் இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் படிங்க, அவ்வளோ அழகாக ஜாலியாக இருக்குது. நன்றி.